ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति शान्ति शान्तिः। எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த நல் அறிவு வேண்டும் பண்ணிய பாபம் எல்லாம் பரிதி முன் பணியே போல நன்னிய நின்முன்னிங்கு நசித்திடல் வேண்டும் அன்னாய். இப்போ 79வது பாட்டு எடுத்துக்கோங்க. எல்லாரும் சேர்ந்து சொல்லிடலாம். ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த சென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முத்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமார் ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஃபஸ்ட்டு 7 சொல்லிடலாங்க. பொன்னிலம் மாதர் ஆசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னிலந்தரத்தில் சீவர் சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களினும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி. ஈன்றலி தழிக்கும் செய்கைக்கு ஏதுவாம் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும் பூன்ற முத்தனுமாய் இன்ப புணரியாதவனாய் நாளும் தோன்றிய விமலபோத சொரூபத்தை பணிகின்றேனே. எவருடை அருளால் யானே எங்குமாம் பிரமம் என்பால் கவருடை புவனம் எல்லாம் கற்பிதம் என்றறிந்து சுவரிடை வெளிபோல் யான் என் சொரூப சுபாவம் ஆனேன். அவருடை பதுமபாதம் அனுதினம் பணிகின்றேனே. என்னுடை மனது புத்தி இந்திய சரீரம் எல்லாம் என்னுடை அறிவினாலே இரவி முன் இமமே ஆக்கி என்னுடை நீயும் நானும் ஏகமென்றைக்கியம் செய்ய என்னுடை குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே. அந்தமும் நடுவும் இன்றி ஆதியும் இன்றி வான் போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி. பந்தமும் வீடும் காட்ட பரந்த நூல் பார்க்க மாட்டா மந்தரும் உணருமாறு வத்து தத்துவம் சொல்வேனே. படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் முண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் காய்ச்சி கடைந்தெடுத்தளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை. அடைந்தவர் விடயமன் தின்று அலைவரோ பசியிலாரே. முத்தனை வெங்கடேச முகுந்தனை எனையாட்கொண்ட கத்தனை வணங்கிச் சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும்
வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேனே. சாதன சதுஷ்டய சம்பத்தியை பற்றி சொல்கிறாரு. அப்புறம் சாதனம் இல்லாமல் சாதிக்க முடியாது, சாதன சதுஷ்டய சம்பத்தி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் தாபத்ரயம் சொன்னார். இனிமேல் ஏஷனாத்ரயத்தை பற்றி சொல்ல போகிறாரு. 6வது, ஆன பின் மனைவி மக்கள் அர்த்த ஏடனைகள் 3இல் காணவர் வலையில் பட்டு கை தப்பி ஓடும் மான் போல் போனவன் வெறும் கையோடே போகாத வண்ணம் சென்று ஞான சத்குருவை கண்டு நன்றாக வணங்கினானே. ஆன பின் மனைவி மக்கள் அர்த்த ஏடனைகள் 3இல் காணவர் வலையில் பட்டு கை தப்பி ஓடும் மான் போல் போனவன் வெறும் கையோடே போகாத வண்ணம் சென்று ஞான சத்குருவை கண்டு நன்றாக வணங்கினானே. ஆனபின் அப்படின்னா தீவிர ஜிக்ஞாசு. ஆனபின் மனைவி மக்கள் அர்த்த ஏடனைகள் 3இல். மனைவி மக்கள் அர்த்தம், அர்த்தம்னா பொருள். மனைவி மக்கள், மக்கள் மகன், இந்த மகன் மகள், இந்த அர்த்த ஏடனைகள் 3இல் காணவர் வலையில் பட்டு கை தப்பி ஓடும் மான் போல். வேடனோட வலையிலிருந்து தப்பிச்சு ஓடுற மான் போல இந்த மனைவி மக்கள் அர்த்த ஏடனைகள் இந்த 3லிருந்தும் அவன் தப்பித்து ஓடி போய் வெறும் கையோடே போகாத வண்ணம் சென்று ஞான சத்குருவை கண்டு நன்றாக வணங்கினானே. குருவை பார்க்க போகும்போது வெறும் கையோடு போகக்கூடாது. மனதில் அன்பை வெளிப்படுத்துறதுக்காக ஏதாவது கொண்டு போகணும். சமித்பாணி மரத்திலிருந்து தானாக விழுந்த அரச மர குச்சியை எடுத்துக்கொண்டு போகிறான். நீங்கள் சொன்னால் நான் நன்றாக புரிந்து கொள்வேன் என்பதை காட்ட சமித் குச்சி. இப்போ பெரியவங்களை பார்க்க போகும்போதோ குருவை பார்க்க போகும்போதோ கோயிலுக்கு போகும்போதோ வெறும் கையோடு போகக்கூடாது. இந்த காலத்தில் பழம் புஷ்பம் ஸ்வீட்ஸு அந்த மாதிரி கொண்டு போய் கொடுத்து ஞான சத்குருவை கண்டு நன்றாக வணங்கினானே. இப்போ வால்மீகியே வேடனாக இருந்து மற்றவங்க கிட்ட இருந்து பொருளை எல்லாம் பறித்து கொண்டு போய் அவங்க வீட்டிலெல்லாம் கொடுத்துட்டு இருந்தார். அப்போ நாரதர் கேட்குறாரு, உன்னோட பாவத்தை எல்லாம் இவங்க யாராவது வாங்கிக்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் போய் கேட்கும்போது, நீங்கள் எங்களுக்கு பணம் சம்பாரிச்சிட்டு கொடுக்கறது உங்களோட டியூட்டி, நாங்கள் உங்களோட பாபத்தை எல்லாம் வாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம்தான் என்னோடய பாபத்தை வாங்கிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது, நீ ராமநாமம் ஜபம் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவருக்கு பாபம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ராமாங்கிற நாமம் கூட வரல. அதனால் சரி நீ மரான்னு சொல்லு அப்படின்னு மரான்னு சொல்லும்போது அது ராமான்னு மாறிடுது. அந்தளவுக்கு அவர் தவம் பண்ணுறாரு, புற்று வர்ற அளவுக்கு தவம் பண்ணுறாரு இவர். இந்த அதனால் மனைவி மக்கள் எல்லாருமே ஓரளவுக்கு தான். நம்ம தனியாக தான் வர்றோம், தனியாக தான் போகணும். யாரும் யார் கூடயும் வர முடியாது, யார் கூடயும் போக முடியாது. இந்த உலகத்தை விட்டு போகும்போது நம்ம தனியாக தான் போகணும். அதுக்கு தான் பாடி வச்சுருக்காங்க, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. அந்த யாரோ யார்? நம்ம செஞ்ச பாவ புண்ணியம் நம்ம கூட வரும், நம்ம படித்த ஞானம் நம்ம கூட வரும். அதனால் இந்த ஞானம் ரொம்ப முக்கியம். நம்ம இப்போ
மோட்சம் கிடைக்கல அப்படின்னா கூட அடுத்த ஜென்மத்தில் இந்த ஞானம் கிடைக்கிற மாதிரியான ஒரு பிறவி நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நேரம் நம்ம இந்த ஞானத்திலேயே இருக்கணும். இது இன்னொரு. ஆன பின் மனைவி மக்கள் அர்த்த ஏடனைகள் மூன்றில் காணவர் வலையில் பட்டு கை தப்பி ஓடும் மான் போல் போனவன் வெறும் கையோடே போகாத வண்ணம் சென்று ஞான சத்குருவை கண்டு நன்றாக வணங்கினானே. அங்கே புழுன்னு சொன்னார். பாறை மேலே இருக்கிற புழு மாதிரி அவன் துடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் எப்படி பார்த்துருப்பாருன்னு தெரியல, புழு துடிக்கிறத, அதுவும் வெயில்ல. அந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸாம்பிளும் அப்படி கொடுக்குறாரு. இது காணவர் வலையில் தப்பி ஓடும் மான் போல் ஓடுறான் அப்படின்னு. அடுத்தது, வணங்கி நின்று அழுது சொல்வான் மாய வாழ்வெனும் சோகத்தால் உணங்கினேன் ஐயனேயன் உள்ளமே குளிரும் வண்ணம் பிணங்கிய கோசபாச பின்னலை சின்னமாக்கி இணங்கிய குருவே என்னை ரட்சித்தல் வேண்டும் என்றான். வணங்கி நின்று அழுது சொல்வான் மாய வாழ்வெனும் சோகத்தால் உணங்கினேன் ஐயனேயன் உள்ளமே குளிரும் வண்ணம் பிணங்கிய கோசபாச பின்னலை சின்னமாக்கி இணங்கிய குருவே என்னை ரட்சித்தல் வேண்டும் என்றான். வணங்கி நின்று அழுது சொல்வான். அவனோட கண்ணில் அவ்வளவு அழுக வருது. மாய வாழ்வு எனும் சோகத்தால் உணங்கினேன், நான் இந்த வாழ்வில் வாடி போயிட்டேன். ஐயனே என் உள்ளம் குளிரும் வண்ணம், என்னுடைய உள்ளம் குளிரும் வண்ணம் பிணங்கிய கோசபாச பின்னலை சின்னமாக்கி. பிணங்கிய கோசபாச அப்படின்னா அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். இதிலையே அபிமானம் வச்சிட்ருக்கிற எனக்கு இதெல்லாம் சின்னமாக்கி, இந்த சின்னமாக்கிங்கிறது சான்ஸ்கிரிட் வேர்டு. இதெல்லாம் உடச்சி இது இல்லாமல் பண்ணி இணங்கிய குருவே என்னை ரட்சித்தல் வேண்டும், என்னை நீங்கள் ரட்சிக்கணும் அப்படிங்கிறாரு. இது சிஷ்யன் குருக்கிட்ட வேண்டது. நான் அநேக ஜென்மங்களில் அநேக உடம்புகளை எடுத்து அத்தனை உடம்புகளையும் அத்தனை உடம்புக்குள்ளே இருந்துட்டுருக்கும்போது மனைவி மக்கள் பொன் பூமி அப்படின்னெல்லாம் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதெல்லாம் பார்த்தா இது ஒரு மாயம் மாதிரி மறைஞ்சு போச்சு. அப்படி மாயையில் மறைக்கப்பட்ட அத்தனை உடம்புகளையும் அத்தனை பொய் பொருள்களையும் அப்போ நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா மெய் மெய், அதெல்லாம் சத்தியம், அதெல்லாம் உண்மை அப்படின்னு நினச்சிட்டு நான் நம்பி பட்ட துயருக்கு கணக்கே இல்லை. அப்படி எனக்கு சோகம் வந்துடுச்சு. அர்ஜுனன் முதல் அத்தியாயம் முழுவதுமே அர்ஜுன விசாத யோகம்தான். அர்ஜுனன் மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் வேறு யாரும் இருக்க முடியாது. ஆனால் அவனுக்கு மனசில் துன்பம் வந்த உடனேயும் என்னால் நிற்கவே முடியல, என்னால் காண்டீவத்தை கூட கையில் வைக்க முடியல, என்னோடய உடம்பெல்லாம் நடுங்குது, எனக்கு நீங்கள் அருள் புரியணும், எனக்கு ஏதாவது உபதேசம் பண்ணியோ, நான் என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல, நான் என்ன பண்ணணும்னு நீங்கள் தான் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சரணடைகிறான். அந்த மாதிரி இந்த சிஷ்யனும் குருட்ட வணங்கி நின்று அழுது சொல்கிறான். நான் இது மாய வாழ்வு அப்படின்னு நினைக்கவே இல்லை. உலகத்தை நிரந்தரம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். இந்த வாழை தண்டு மாதிரி இந்த அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், இதிலெல்லாம் தான் நான் அபிமானம் வச்சிட்டு இருந்தேன். அதனால் இந்த ஆத்ம ஞானம் அடைய விடாமல் தடுக்கிறது இந்த பஞ்ச கோஷங்கள். அந்த
தடையுள்ள 5 கோஷங்களையும் நீக்குவதற்கு வேண்டிய உபாயங்களை எனக்கு உபதேசிக்க வேண்டும் என்று அழுது வணங்கி நின்றான். மனதளவில் அவன் பாச வலையில் அகப்பட்டுருக்கிறான். அறிவின்மையால் வரும் பாவ துன்பத்தை நீக்கி இன்பத்தில் மூழ்கும்படி செய்விக்க வேண்டும் என்று குருவை வேண்டிக் கொண்டான். பொய்யான சம்சார வாழ்வு எனும் சோகத்தால் நான் வாடினேன். ஆதலால் குருவே, என் உள்ளம் குளிரும் வண்ணம் ஒன்றினுள் ஒன்றாக இந்த தேகத்தில் உள்ள பஞ்ச கோஷங்களில் நான் என்று வாழும் அபிமான வடிவ பந்தத்தை நாசமாக்கி என்னை ரட்சித்தல் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். இன்றைக்கு இருப்பவர்கள் நாளைக்கு இருக்க மாட்டாங்க. என்னை ஏன் படைத்தாய், படைக்கும்போது என்ன நினைத்தாய் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்குது. அப்புறம் சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. ஒவ்வொருத்தங்க வாழ்க்கையிலையும் ஏதாவது சோதனை வந்துட்டே தான் இருக்கும். ஒரு சோதனையும் இது பண்ணி முடித்தா அடுத்த சோதனை வந்துடும். அந்த மாதிரி வாழ்க்கை முழுவதுமே துக்கமாகவே இருக்கே, இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். எட்டாவது, இது வணங்கி நின்று அழுது சொல்வான். மாய வாழ்வெனும் சோகத்தால் உணங்கினேன் ஐயனே, என் உள்ளமே குளிரும் வண்ணம் பிணங்கிய கோசபாச பின்னலை சின்னமாக்கி இணங்கிய குருவே என்னை ரட்சித்தல் வேண்டும் என்றான். அன்னதன் சிசுவை ஐயன் ஆமை மீன் பறவை போல தன்னகம் கருதி நோக்கி தடவி சந்தி இருத்து உன்னது பிறவி மாற்றும் உபாயம் ஒன்று உண்டு சொல்வேன். சொன்னது கேட்பாயாகில் தொடர்பவம் தொலையும் என்றான். அன்னதன் சிசுவை ஐயன் ஆமை மீன் பறவை போல தன்னகம் கருதி நோக்கி தடவி தன்னிதி இருத்தி உன்னது பிறவி மாற்றும் உபாயம் ஒன்று உண்டு சொல்வேன். சொன்னது கேட்பாயாகில் தொடர்பவம் தொலையும் என்றான். அன்னதன் சிசுவை ஆமை மீன் பறவை போல தன்னகம் கருதி நோக்கி தடவி சந்நிதி இருத்தி. ஆமை என்ன பண்ணும் அப்படின்னா, கடற்கரையில் முட்டையிட்டுட்டு அது கடலுக்குள்ளே போயிருமாமா. அப்போ கடலுக்குள்ளே கொஞ்சம் தூரம் இழுத்துட்டு போயிருமாமா தண்ணி. அப்போ அது அங்கிருந்து தன்னுடைய முட்டையை நினைக்குமாமா. அது நினைச்ச அதைவே நினச்சிட்டே இருக்குமாமா, முட்டையவே நினச்சிட்ருக்குமாமா. அப்போ அது குஞ்சு பொரிக்கும். அப்புறம் மீன் என்ன பண்ணும் அப்படின்னா, தன்னுடைய முட்டையை பார்க்கும். முட்டையை பார்க்கும்போது அது குஞ்சு பொரிக்குமாமா. அது பார்த்துட்டே இருக்குமாமா. தண்ணிக்குள்ளே முட்டையை வச்சுட்டு அந்த முட்டையை பார்த்துட்டே இருக்குமாமா. அப்போ அது குஞ்சு பொரிக்கும். பறவைகள்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா, அடை காக்கிறதுனால குஞ்சு வெளியில் வரும். அந்த மாதிரி ஆமை நினச்சி குஞ்சு பொரிக்கும். மீன் பார்த்து இது தடவி கொடுத்து. அந்த மாதிரி குரு சிஷ்யனுக்கு சங்கல்ப தீட்சை, சக்ஷு தீட்சை, அப்புறம் ஸ்பர்ஷ தீட்சை, இந்த 3 கொடுத்து நீ கவலைப்படாத, நான் உனக்கு இருக்கிறேன், நீ இத்தனை துயரத்தில் வந்துட்டுருக்கிற, அதனால் நான் உனக்கு உன்னது பிறவி மாற்றும் உபாயம் ஒன்று உண்டு சொல்வேன். உன்னுடைய பிறவியையே மாற்றுறதுக்கு என்கிட்ட உபாயம் இருக்குது, அதை நான் உனக்கு சொல்கிறேன். சொன்னது கேட்பாயாகில் தொடர்பவம் தொலையும் என்றான். தொடர்ந்து வர்ற சம்சாரம் அப்படிங்கிற அந்த துக்கம் தொலையும் அப்படிங்கிறாரு. நம்மளுக்கு இருக்கிற பெரிய துக்கம் சம்சார துக்கம் தான். அதுக்கு மோட்சம்தான் தீர்வு. அதனால் அதுக்கு என்கிட்ட தீர்வு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு.
அதாவது இத்தனை இதையும் விட முக்கியமானது வந்து சப்த தீட்சை, அதாவது உபதேசம் செய்கிறது. இதில் வந்து ஆமை, மீன், பறவைன்னு சொல்கிறாங்க. அதை விட முக்கியமானது வந்து சப்த தீட்சை, அதாவது உபதேசம் செஞ்சு ஞானத்தை கொடுத்து மோட்சத்தை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு. அந்த நினச்சே ஆமை வந்து தானிட்ட முட்டை குஞ்சாக வேண்டும் என்று மனதிலேயே எண்ணி எண்ணி முட்டையை குஞ்சாக்குவது போலவும், மீனாகப்பட்டது தண்ணீருக்குள்ளேயே தானிட்ட முட்டையை பார்வையிலேயே பார்த்து குஞ்சாக்குவது போலவும், பறவை தானிட்ட முட்டையை அடைகாத்து இயற்கையால் தழுவி குஞ்சாக்குவது போலவும் 3 வித தீட்சைகளையும் ஒரே காலத்தில் ஆமையைப் போல் மனதில் நினைத்தும், மீனைப் போல் பார்வையினாலும், பறவையைப் போல் தழுவியும் உன் சம்சார துக்கத்தை நீக்குகிறேன் அப்படின்னு குரு சொல்கிறாரு. அதற்கு உபாயம் யாது என்றால், நான் போதிக்கும் வண்ணம் கேட்டு நடப்பாயாகில் பல ஜென்மங்களாக உன்னை தொடர்ந்து வந்த பிறவி என்னும் பிணி நீங்கும். அதுதான் உபாயம் அப்படின்னு உபதேசிக்கிறாரு. என்னோட சிஷ்யனுக்கு மோட்சம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு குரு சங்கல்பம் செய்ய வேண்டும். அப்புறம் கண்ணால் அன்பாக பார்க்க வேண்டும். இப்போ வந்து துரியோதனனோட ப்ராப்ளமே என்ன அப்படின்னா, காந்தாரி வந்து கண்ணால் பார்த்து அப்ரிஷியேட் பண்ணாததுனால தான். அதனால் குரு வந்து தன்னோட சிஷ்யனை வந்து அன்பாக பார்த்து நீ மோட்சம் அடைவ அப்படின்னு அவனுக்கு ஆறுதலாக அந்த பார்வையிலேயே அந்த அன்பு இருக்கணும். அப்புறம் முதுகை தடவி கொடுத்து தலையில் கை வைத்து ஆசீர்வாதம் செய்து எனக்காக ஒருவர் இருக்கிறார் அப்படின்னு உணர வைக்க வேண்டும். இப்போ வந்து சிஷ்யர்களை கை கொள்றதும் அவ்வளவு ஈஸி இல்லை, ரொம்ப கஷ்டம்தான். அவங்க ஏதோ ஒரு மனப்பான்மையில் வருவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுத்து அவங்களுக்கு ஞானம் அடைக்கிறதுக்காக குரு செய்கிறதும் பெரிய வேலை தான். அது வந்து ரொம்ப பெரிய வேலை. அதனால் அதை சொல்லி கொடுக்குறத அவங்க கேட்டு புரிஞ்சு அவங்களோட மனசுல வேறு ஏதாவது இதோடு இருப்பாங்க, துக்கத்தோடு இருப்பாங்க. அந்த துக்கத்தை நீக்கி அவங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்து அவங்கள கரை தேற்றுறது அப்படின்னா அது வந்து ஈஸி இல்லை. அந்த காலத்துலையாவது ஒரு 4 சிஷ்யர்கள் அந்த மாதிரி இருப்பாங்க. இந்த காலத்தில் வந்து 40 சிஷ்யர்கள் 50 சிஷ்யர்கள் அப்படின்னு அந்த மாதிரி இருக்கும்போது ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ப்ராப்ளத்தோடு வருவாங்க. அவங்களோட ப்ராப்ளம் எல்லாம் போய் அவங்களுக்கு இந்த ஞானம் கிடைக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ உழைக்க வேண்டி இருக்குது. அடுத்தது அதை படிச்சிடலாம். அன்னதன் சிசுவை ஐயன் ஆமை மீன் பறவை போல தன்னகம் கருதி நோக்கி தடவிச் சந்திருத்தி உன்னது பிறவி மாற்றும் உபாயம் ஒன்று உண்டு சொல்வேன், சொன்னது கேட்பாயாகில் தொடர்பவம் தொலையும் என்றான். தொடர்பவம் தொலையும் என்று சொன்னதை கேட்டபோதே தடுமடு மூழ்கினான் போல் சரீரமும் குளிர்ந்து உள்ளாரி அடரும் அன்பு ஒழுகுமா போல் ஆனந்த பாஷ்பம் காட்டி மடல் மலர் பாதம் மீண்டும் வணங்கி நின்று இது சொல்வான். தொடர்பவம் தொலையும் என்று சொன்னதை கேட்டபோதே தடமடு மூழ்கினான் போல் சரீரமும் குளிர்ந்து உள் ஆறி. இப்போ வந்து அவனோட சரீரமும் குளிர்ந்து போயிடுது. தொடர்பவம் தீரும் அப்படின்னு சொன்னதை கேட்டபோதே அவனோட வந்து உள்ளம் குளிர்ந்துருது. உடல் வந்து தடமடு மூழ்கினான் போல், தடாகத்தில் மூழ்கினா எப்படி உடம்பு வந்து குளிர்ந்து போகுமோ அந்த மாதிரி உடம்பும் குளிர்ந்து போகுது. அடரும் அன்பு ஒழுகுமால் போல் ஆனந்த பாஷ்பம் காட்டி அவனோட கண்ணில் வந்து ஆனந்த கண்ணீர் வருது. அப்புறம் மறுபடியும் மலர் பாதம் மீண்டும் வணங்கி நின்று இது சொல்வான்.
ரொம்ப நாள் ஒரு வியாதியிலேயே கஷ்டப்பட்டுட்ருக்குறாங்க. அப்போ வந்து டாக்டரை இதுக்கு மருந்து இருக்குது அப்படின்னு சொன்னால் அவனுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப 2-3 நாள் சாப்பிடாமல் இருக்கிறவங்களுக்கு யாராவது ஒருத்தங்க வந்து சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்து சாப்பிடு அப்படின்னு சொன்னால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். அதனால் தண்ணியே கிடைக்காத ஊரில் ஒருத்தங்க தண்ணியை கொண்டு வந்து கொடுத்து குடி அப்படின்னா எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி வந்து இவ்வளவு துக்கத்தில் இருக்கிறவனுக்கு உன்னோட துக்கம் தீர்க்கிறதுக்கு எனக்கு உபாயம் இருக்குது அப்படின்னு குரு சொன்ன உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. உடல் நல்லா இருந்தது அப்படின்னா மனசு நல்லா இருக்கும், மனசு நல்லா இருந்தது அப்படின்னா உடல் நல்லா இருக்கும். இது அவனுக்கு எப்படி இருந்ததுன்னா காதில் தேன் வந்து பாய்ந்தது போல் அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம் ஆயிடுது. அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவம் என்று அறிந்த பின் அன்பே என்று அமர்ந்திருந்தாரே. அன்பினால் விழிநீர் ஆறாகி நெஞ்சகமே கோவில் நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சன நீர் பூசை கொள்ள வாராய் பராபரமே. அந்த மாதிரி அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாள். இவனுக்கு அன்பு ஜாஸ்தியாகி ஆனந்த கண்ணீர் வருது. அதில் குருவோட பாதத்தை நினைக்கிறான். அடரும் அன்பு அப்படின்னா மனம் முழுவதும் அன்புனாலேயே. குருதேவா, என்னை பல ஜென்மங்களாக தொடர்ந்து வந்த பிறவிகள் நீங்கும் என்று சொன்னதை கேட்ட சீடனுக்கு அவனுடைய உள்ளமும் உடம்பும் பெரிய ஒரு நதியில் மூழ்கியவனுக்கு உடம்பும் அனைத்து உறுப்புகளும் குளிருமோ அவ்வாறே அவனுடைய உள்ளமும் மனமும் குளிர்ச்சியடைந்து மீண்டும் பாதத்தில் வீழ்ந்து அவனுடைய கண்களிலே வெளிப்படும் ஆனந்த கண்ணீரால் நீராட்டி மீண்டும் கூறுகிறான். எல்லாரும் சேர்ந்து படிச்சிடலாம். தொடர்பவம் தொலையும் என்று சொன்னதை கேட்ட போதே தடமடு மூழ்கினான் போல் சரீரமும் குளிர்ந்து உள்ளாரி அடரும் அன்பு ஒழுகுமா போல் ஆனந்த பாஷ்பம் காட்டி மடல் மலர் பாதம் மீண்டும் வணங்கி நின்று இது சொல்வான். சொன்னது கேட்க மாட்டான் தொண்டன் ஆனாலும் சாமி, நின்னது கருணையாலே நீரனை ஆளலாமே. உன்னது பிறவி மாற்றும் உபாயம் ஒன்று உண்டு என்றீரே. இன்னது என்று அதை நீர் காட்டி ஈடேற்றல் வேண்டும் என்றான். சொன்னது கேட்க மாட்டா தொண்டனானாலும் சாமி, நின்னது கருணையாலே நீரனை ஆளலாமே. உன்னது பிறவி மாற்றும் உபாயம் ஒன்று உண்டு என்றீரே. இன்னது என்று அதை நீர் காட்டி ஈடேற்றல் வேண்டும் என்றான். சுவாமி அப்படின்னா யார் இந்திரியங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் சுவாமி, கட்டுப்பாட்டில் வைக்காதவர்கள் ஆசாமி. தாங்கள் உபதேசிக்க போகும் பிரம்ம உபதேசங்களில் உள்ள அர்த்தங்களை நான் உணராவிட்டாலும் தங்களிடத்தில் உள்ள பெரும் கருணையால் என் சித்தத்தில் ஞானம் பதியும் வரை எனது பிறவியும் மாற்றும் உபாயத்தை கூறி ஈடேற்றல் வேண்டும் சுவாமி அப்படின்னு வணங்கினான். உபதேசத்தை கேட்டு தவறாமல் பயிற்சி மேற்கொள்ளாத தொண்டனாக இருந்தாலும் குருவே தங்களது கருணையாலே தேவரீர் என்னை ஆளுதல் முறையல்லவோ. சிஷ்யன் குருவிற்கு குறிப்பு தெரிந்து செய்ய வேண்டும். கருணையினால் பெரியவர்கள் கண்டிப்பார்கள். கண்டிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருவை விட்டுட்டு ஓடிடக்கூடாது. பெரியவர்கள் வார்த்தை முன்னே கசக்கும்,
பின்னே இனிக்கும். எதை போல? நெல்லிக்காய் போல. அதனால் வந்து குரு சொல்கிறது எனக்கு புரியல, அதனால் நான் வரல அப்படின்னு விட்டுறக்கூடாது. புரிகிற வரைக்கும் திருப்பி திருப்பி வந்து கேட்டுகிட்டே இருக்கணும். குரு ஏதாவது கண்டித்தாலும் அதை வந்து ஏற்றுக்கணும். அவர் நல்லதுக்கு தான் சொல்லுவார் அப்படின்னு. நான் சொன்னது கேட்காத தொண்டனாக இருந்தாலும் நின்னது கருணையாலே நீரெனை ஆளலாமே. சொன்னது உடனே புரிஞ்சிடுறாது. ஏன்னா எத்தனையோ ஜென்மமாக நம்ம இந்த உடம்பு மனசு புத்தி அப்படின்னு நினச்சி பழகிட்டோம். இப்போ வந்து நீ பிரம்மம் அப்படின்னு சொன்ன உடனே அது புரிஞ்சிடாது. அது வந்து நிறையா நாள் கேட்டு தான் புரியும். அது வரைக்கும் வந்து கேட்டுகிட்டே இருக்கணும். அதனால் விடாமல் பிடிச்சிக்கணும். எதை மாதிரி? குரங்கு குட்டி வந்து குரங்க பிடிக்கிற மாதிரி குருவை பிடிச்சிக்கணும். குரு என்ன எங்கே கூப்பிட்டாலும் போய் சேவை செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு ஞானத்தை வந்து அடையணும். உன்னது பிறவி மாற்றும் உபாயம் ஒன்று உண்டு என்றீரே, இன்னது என்று அதை நீர் காட்டி ஈடேற்ற வேண்டும் என்றான். எல்லாரும் சேர்ந்து படிச்சு. சொன்னது கேட்க மாட்டா தொண்டனானாலும் சாமி, நின்னது கருணையாலே நீரனை ஆளலாமே. உன்னது பிறவி மாற்றும் உபாயம் ஒன்று உண்டு என்றீரே, இன்னது என்று அதை நீர் காட்டி ஈடேற்றல் வேண்டும் என்றான். அடங்கிய விருத்தியான் என்று அறிந்த பின் செறிந்த மண்ணின் குடம்பையுள் புழு முன் ஊதும் குழவியின் கொள்கை போல தொடங்கிய குருவும் ஆன்ம சொரூபமே மறுவ வேண்டி உடம்பினுள் சீவனை பார்த்து உபதேசம் ஓதுவாரே. அடங்கிய விருத்தியான் என்று அறிந்த பின் செறிந்த மண்ணின் குடம்பையுள் புழுமுன் ஊதும் குலவியின் கொள்கை போல தொடங்கிய குருவும் ஆன்ம சொரூபமே மறுவ வேண்டி உடம்பினுள் சீவனை பார்த்து உபதேசம் ஓதுவாரே. அடங்கிய விருத்தியான் என்று அறிந்த பின், அவனுக்கு வந்து அகங்காரம் போயிருச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம், செறிந்த மண்ணின் குடம்பையுள் புழுமுன் ஊதும் குலவியின் கொள்கை போல, மண்ணுக்குள்ளே வந்து ஒரு புழுவை கொண்டு வந்து வச்சிரும் குலவி. அந்த குலவி வந்து அந்த புழுக்கிட்ட ஊதிக்கிட்டே இருக்கும். ஊதிக்கிட்டே இருந்து அந்த புழு வந்து குலவியாயிருமாம்மா. அது வரைக்கும் அது ஊதிக்கிட்டே இருக்குமாம்மா. அந்த மாதிரி குரு வந்து உபதேசம் செஞ்சு அந்த ஜீவனுக்குள்ளே இருக்கிற உயிருக்கு உபதேசம் செஞ்சுட்டே இருப்பார். பிரம்மம் ஆகிற வரைக்கும், அகம் பிரம்மாஸ்மின்னு அவன் சொல்கிற வரைக்கும் அவங்க வந்து உபதேசம் செஞ்சுட்டே இருப்பாங்க. அது எது மாதிரி அப்படின்னா, புழுமுன் ஊதும் குலவியின் கொள்கை போல. இந்த காலத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த குலவி வந்து ஒரு புழுவை கொண்டு வந்து வச்சிருமாமா. புழுவை கொண்டு வந்து வச்சு அதுக்குள்ளே முட்டை வச்சிருமாமா. அந்த முட்டை வச்சுட்டு அது இதாகினோடனே அந்த குஞ்சுகள்லாம் வந்து பொரித்து அந்த புழுவை சாப்பிட்ருமாமா. சாப்பிட்டுட்டு அது வந்து குலவியாகும் அப்படின்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் அந்த காலத்தில் வந்து அந்த புழுவே வந்து குலவியாகும் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அந்த புழு வந்து குலவியாகிற வரைக்கும் இந்த குலவி வந்து கொட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் கொட்டுமா? கொட்டிகிட்டே இருக்கும். அதுதான் குலவி கொட்டுற மாதிரி கொட்டுறான் அப்படின்னு சொல்லுவாங்க. யாராவது திட்டிகிட்டே இருந்தாங்கன்னா, இவன் குலவி கட்டுற மாதிரி கொட்டிகிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அது கொட்டி ஆனால் இது வந்து ஊதும்னு தான் சொல்லியிருக்காங்க. அது இது பண்ணி சொல்லி அதை வந்து புழுவை வந்து குலவியாக ஆக்கிரும் அப்படின்னு சொல்லிட்டு.
அந்த மாதிரி ஜீவனை வந்து பிரம்மமாகிற வரைக்கும் அவன் புரிஞ்சுக்கிற வரைக்கும் அதை சொல்லிகிட்டே இருக்கிறாரு, உபதேசம் செஞ்சுட்டே இருக்காரு அப்படிங்கிறது தான் இதனோட அர்த்தம். பிரபர கீட நியாயம் அப்படிங்கிறது வண்டு புழு திருஷ்டாந்தம். ஜீவனுக்கு அகங்காரம் இருந்தால் குரு சொல்கிறது ஏறாது. காம குரோதம் இதெல்லாமே வந்து தடை தான். விஸ்வாமித்திரர் வந்து அகங்காரம் இருக்கிற வரைக்கும் அவரை பிரம்ம ரிஷி அப்படின்னு ஏற்றுக்கவே இல்லை. அவர் அகங்காரமெல்லாம் போனதுக்கப்புறம்தான் ஏற்றுக்கிறாரு பிரம்ம ரிஷின்னு வசிஷ்டர். அந்த மாதிரி சரீரத்தில் நம்மளுக்கு பற்று இருக்கிற வரைக்கும் அகங்காரம் இருக்கும். சம்சார துக்கத்திலிருந்து என்னை ஈடேற்ற வேண்டும் என்று சொல்லிய சீடனை பார்த்து, இவனுடைய மனம் பக்குவப்பட்டிருக்கிறது, இவன் உடம்பிலுள்ள ஜீவன் இன்னும் பக்குவம் அடைவதற்கு வேண்டிய உபதேசத்தை உபதேசிக்க ஆரம்பித்தார். எது போல அப்படின்னா, ஒரு குளவியானது மண்ணிலே ஒரு கூட்டை கட்டி அதற்குள்ளே ஒரு புழுவை கொண்டு வந்து வைத்து புழுவுக்கு முன்னே தன் வடிவம் ஆகும்படி ஊதுகின்ற குளவி போல, அப்புழுவை குளவியாக்கியது போல இந்த சீடன் உடம்பிற்குள் இருக்கும் ஜீவாத்மா ஆன்ம வடிவாக ஆவதற்கு அவன் உடம்பிலுள் இருக்கும் ஜீவனை பார்த்து உபதேசம் செய்யலானார். அடங்கிய விருத்தியான் என்று அறிந்த பின் செறிந்த மண்ணின் குடம்பையுள் புழுமுன் ஊதும் குலவியின் கொள்கை போல தொடங்கிய குருவும் ஆன்ம சொரூபமே மறுவ வேண்டி உடம்பினுள் சீவனை பார்த்து உபதேசம் ஓதுவாரே. வாராயன் மகனே தன்னை மறந்தவன் பிறந்து இறந்து தீராத சுழல் காற்றுற்ற செத்தை போல் சுற்றி சுற்றி பேராத காலநேமி பிரமையில் திரிவன் போதம் ஆராயும் தன்னைத்தான் என்று அறியும் அவ்வளவும் தானே. வாராயன் மகனே தன்னை மறந்தவன் பிறந்து இறந்து தீராத சுழல் காற்றுற்ற செத்தை போல் சுற்றி சுற்றி பேராத காலநேமி பிரமையில் திரிவன் போதம் ஆராயும் தன்னைத்தான் என்று அறியும் அவ்வளவும் தானே. வாரா என் மகனே அப்படின்னு சொல்லிட்டு சிஷ்யனை மகன் மாதிரி நினைக்கிறாரு. தன்னை மறந்தவன் பிறந்து இறந்து தீராத சுழல் காற்றுற்ற செத்தை போல் சுற்றி சுற்றி. சுழல் காற்றில் வந்து ஒரு சருகு மாட்டிருச்சு அப்படின்னா அது சுற்றிகிட்டே இருக்கும். அந்த சுழல் காற்று நிற்கிற வரைக்கும் அது சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தன்னை மறந்தவன் வந்து பிறந்து இறந்து பேராத காலநேமி பிரமையில் திரிவன். இந்த கால சக்கரத்தில் வந்து அவன் வந்து சுற்றிக்கிட்டே இருப்பான். பிறந்து பிறந்து இறந்து இறந்து, பிறவிங்கிறது வந்து பையூர், இறக்கிறது வந்து பாழூர். பையூருக்கும் பாழூருக்கும் போயிட்டு போயிட்டு வருவான். கர்ப்பப்பை அப்படிங்கிற பையூர், பாழூர். இந்த உலகத்துலேருந்து இறக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இறக்கிறதுங்கிறது. அதனால் இது வந்து பாழூர். இந்த பிறவி இரவிங்கிற பையூருக்கும் பாழூருக்கும் 2000 சதுர்யுகம் பிரம்மாவோட விழிப்பு நேரத்தில் ஏதோ ஒரு பிறவி எடுத்துகிட்டே தான் இருப்போம். நம்மளோட கர்மாவுக்கு தகுந்த மாதிரி என்ன பிறவி கிடைக்கும்னு தெரியாது. இப்பிறவி தப்பினா எப்பிறவி வாய்க்குமோ அரியேன் பராபரமே அப்படின்னாரு. அதனால் இந்த பிறவிலேயே ஞானத்தை அடைஞ்சிடணும். டைம் வேஸ்ட் பண்ணாமல் மனித பிறவி கிடைக்கிறதே வந்து எத்தனையோ எத்தனையோ ரேர், எவ்வளவோ இதில் தான் மனித அரிது அரிது அரிது, மானிட பிறவி அரிது.
அப்படி கிடச்சிருக்கும்போது, அதுவும் குருவும் கிடச்சிருக்கும் போது நம்ம வந்து அதை நல்லா பயன்படுத்திக்கணும். இப்போ எவ்வளோ நல்லா வசதி செஞ்சு கொடுத்துருக்குறாங்க நம்மளுக்கு, வந்து தங்கி நம்ம வந்து படிக்கிறதுக்கு இவ்வளோ நல்ல வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம போய் பயன்படுத்திக்கணும். போதம் ஆராயும் தன்னை தான் என்று அறியும் அவ்வளவும் தானே. இந்த மாதிரி சுற்றதெல்லாம் எப்போ நிறுத்துவாங்க அப்படின்னா, போதம் ஆராயும் தன்னைத்தான் என்று அறியும். போதம்னா ஞானம், ஞானத்தினால தன்னைத்தான் என்று அறியும். அந்த அறிஞ்சதுக்கப்புறம் அவ்வளவும் தானே, இனி வந்து அப்புறம் பிறவி இருக்காது. அது வரைக்கும் பிறவியும் இறப்பும் இருந்துகிட்டே தான் இருக்கும். அநேக கோடி ஜென்மங்களாக தன்னை யார் என்று அறியாததால் உண்டான பிறப்பு இறப்பு என்ற துக்கம் நீங்கவில்லை. ஆத்ம ஞானத்தால் தன்னை யார் என்று அறியும் பொழுது துக்கம் நீங்கும். தன்னை யார் என்று விசாரித்து அறியாதவன் பிறந்து இறந்து நீங்காத சுழல் காற்றில் அகப்பட்ட செத்தை போல போவதும் வருவதுமாக காலச்சக்கர சுழற்சியில் சுழன்று கொண்டே இருப்பான். எதுவரை ஞானசாஸ்திர பயிற்சியினால் ஆராய்ந்து தான் யார் என்று விசாரித்து தான் பிரம்மமே என்று அறியும் காலம் வரையில். அந்த சருகுக்கு சுற்றிகிட்டே இருக்கும்போது அவ்வளோ இதாக கஷ்டமாக இருக்குமாம்மா. அந்த மாதிரி பிறவி இறவி பிறப்பு இறப்பு அப்படிங்கிற இது வந்து ஒரு ஜீவனுக்கு ரொம்ப கஷ்டமானது தான். பிறக்கும்போது துன்பம், இறக்கும்போது துன்பம். அதில் ஒவ்வொன்றிலையும் பிழைத்து 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 உயிர் வாழ்கிறோம். நம்ம இத்தனை வருஷம் உயிர் வாழ்ந்துட்டோம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம். அதில் இருக்க தான் இவர் சொல்லுவார், மாணிக்க வாசகர், இதில் பிழைத்து அதில் பிழைத்து அப்படின்னு. கர்ப்பப்பையிலேருந்து வெளியில் வரும்போது நல்லபடியாக குழந்தை பிறக்கணும். அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் அதை நல்லா பார்த்து ஒவ்வொரு வருஷமும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் கரெக்டாக ஸ்கூலுக்கு போயிட்டு வரணும், நல்லா படிக்கணும், அப்புறம் வந்து கல்யாணம் பண்ணணும், குழந்தை பிறக்கணும், ஒவ்வொன்றும் நல்லா நடக்கணும் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஒவ்வொரு நாளும் உயிரோடு இருக்கிறதே வந்து பெரிய விஷயம். அதுக்கு வந்து வெளியிலையும் வந்து பஞ்சபூதங்கள் நல்லா வேலை செய்யணும், உள்ளேயும் பஞ்சபூதங்கள் வேலை செய்யணும் நல்லா. அது ஏதாவது கொஞ்சம் ரேஷியோ மாறினா கூட நம்ம வந்து வாழ்கிறது கஷ்டம். அந்த மாதிரி இவ்வளோ பகவானோட கருணையை வந்து நம்ம நன்றி சொல்லிகிட்டே இருக்கணும். சுவாமிஜி அடிக்கடி சொல்லுவார், தன்யோகம் 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 அப்படின்னு சொல்லி. எல்லாத்துக்கும் நம்ம வந்து நன்றி சொல்லிகிட்டே இருக்கணும். எல்லாமே நல்லபடியாக இருந்து நம்ம இந்த அளவுக்கு நல்லா இருக்கோம் அப்படின்னாலே அது பகவானோட அருள் தான், நம்ம செஞ்ச புண்ணியம் தான். வாராயன் மகனே தன்னை மறந்தவன் பிறந்து இறந்து தீராத சுழல் காற்றுற்ற செத்தை போல் சுற்றி சுற்றி பேராத காலநேமி பிரமையில் திரிவன் போதம் ஆராயும் தன்னை தான் என்று அறியும் அவ்வளவும் தானே. தன்னையும் தனக்கு ஆதார தலைவனையும் கண்டானேல் பின்னை அத்தலைவன் தானாய் பிரம்மமாய் பிறப்பு தீர்வன் உன்னை நீ அறிந்தாயாகில் உனக்கொரு கேடும் இல்லை. என்னை நீ கேட்கையாலே இது உபதேசித்தேனே. தன்னையும் தனக்கு ஆதார தலைவனையும் கண்டானேல் பின்னை அத்தலைவன் தானாய் பிரம்மமாய் பிறப்பு தீர்வன் உன்னை நீ அறிந்தாயாகில் உனக்கு ஒரு கேடும் இல்லை. என்னை நீ கேட்கையாலே
இது உபதேசித்தேனே. தன்னையும் தனக்கு ஆதார தலைவனையும் கண்டானேல் பின்னை அத்தலைவன் தானாய் பிரம்மமாய் பிறப்பு தீர்வன். உன்னை நீ அறிந்தாயாகில் உனக்கு ஒரு கேடும் இல்லை. என்னை நீ கேட்கையாலே இது உபதேசித்தேனே. தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை. தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சித்து தான் இருந்தானே. ஜீவனாகிய தான் என்பதையும், இந்த உடலில் இருப்பவன் நான் தான் ஜீவன், பல பிறவி எடுத்தவன் அப்படின்னு தன்னை பற்றியும், தனக்கு ஆதார தலைவனையும், ஈஸ்வரன் சர்வ அந்தர்யாமியாக இருக்கிற ஈஸ்வரனையும், அதாவது தத்பதம் துவம்பதம் இந்த விசாரம் மூலமாக சாட்சியாக ஒவ்வொருவருக்குள்ளும் இருந்து வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறான். எல்லா காலத்திலும் விழித்து கொண்டு இருக்கிறான். என்னுடைய ஜீவனுக்கு ஆதாரமாக இருப்பது, ஈஸ்வரனுக்கு ஆதாரமாக இருப்பது எல்லாமே ஒரே பிரம்மம் தான், நான் அந்த பிரம்மம் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டான்னா பிறப்பு தீர்வான். அது வரைக்கும் பிறப்பு இருந்துகிட்டே இருக்கும். உன்னை நீ அறிந்தாயாகில் உனக்கு ஒரு கேடு இல்லை. நம்மளை யாருன்னு தெரிஞ்சுக்காததுனால தான் நம்மளுக்கு இவ்வளோ ப்ராப்ளம். நம்ம யார் அப்படின்னு நல்லா தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமே இல்லை. நீ என்னை கேட்டதுனால நான் இது உபதேசித்தேன் அப்படிங்கிறாரு. கடலில் இருக்கிற அலை கடலை தேடுதாமா, அந்த மாதிரி ஆபரணம் தங்கத்தை தேடுது, அப்புறம் ஆடை நூலை தேடுது. அந்த மாதிரி நம்ம இறைவனை தேடிட்டுருக்குறோம். இறைவன் நம்மளுக்குள்ளேயே தான் இருக்கார். அதை தெரிஞ்சிட்டு நானும் அத்தலைவன் தானாய் பிரம்மமாய் அறிந்தாலே பிறப்பு தீர்ந்துடும் அப்படிங்கிறாரு. நம்ம பாம்பு பாம்பு அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு கயிறை பார்த்துட்டு அப்போ வெளிச்சம் சரியா இல்லை, நல்லா வெளிச்சம் இருந்ததுன்னா அது கயிறுன்னு தெரிஞ்சிடும். இருட்டாக இருந்ததுன்னா கயிறே தெரியாது. ஆனால் நம்ம இருட்டும் இல்லாமல் வெளிச்சதும் இல்லாமல் இந்த இடத்துல கயிறை பார்க்கும்போது தான் அதை பாம்பு அப்படின்னு நினச்சிருக்கிறோம். ஆனால் அந்த பாம்பே அங்கே இல்லை, இருக்கிறது என்ன கயிறு மட்டும்தான் இருக்குது. ஆனால் நம்ம பாம்பாக பார்க்குறோம். அந்த மாதிரி இருக்கிறது பிரம்மம் ஒன்று தான். ஆனால் நம்ம அது வெவ்வேறு உலகமாக வெவ்வேறு இதாக பார்க்குறோம். அது பிரம்மம் தான் அப்படின்னு நம்ம நல்லா தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா பிறப்பு தீர்வன் அப்படிங்கிறார். இருக்கிறது எல்லாமே பிரம்மம் தான், சர்வம் பிரம்மமயம். இரண்டு அப்படிங்கிறதே இல்லை. கயிற்றுல பாம்பு இன்னொன்னா இல்லை, ரெண்டாக இல்லை. இருக்கிறதெல்லாம் கயிறு மட்டும்தான். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பிரம்மம் மட்டும்தான். அந்த பிரம்மமில் நம்ம இத்தனை நான் நீ இதில் இத்தனை போட்டி பொறாமை எல்லா ப்ராப்ளமுமே நம்ம யார் அகம் பிரம்மாஸ்மின்னு தெரியாததுனால தான் ப்ராப்ளம். அதனால் நானே பிரம்மம் அப்படின்னு தெரிஞ்சிட்டா பிறப்பே இல்லை அப்படிங்கிறார். தன்னையும் தனக்கு ஆதார தலைவனையும் கண்டானேல் பின்னை அத்தலைவன் தானாய் பிரமமாய் பிறப்பு தீர்வன். உன்னை நீ அறிந்தாயாகில் உனக்கு ஒரு கேடும் இல்லை. என்னை நீ கேட்கையாலே இது உபதேசித்தேனே. என்னைத்தான் சடனா உள்ளத்து எண்ணியோ சொன்னீரையா. தன்னைத்தான் அறியாமாந்தர் தரணியில் ஒருவர் உண்டோ. பின்னைத்தான் அவர்கள் எல்லாம் பிறந்து இறந்து உழலுவானேன். நின்னைத்தான் நம்பினேற்கு நின்னயம் அருளுவீரே.
என்னைத்தான் சடனா உள்ளத்து எண்ணியோ சொன்னீரையா. தன்னைத்தான் அறியாமாந்தர் தரணியில் ஒருவர் உண்டோ. பின்னைத்தான் அவர்கள் எல்லாம் பிறந்து இறந்து உழலுவானேன். நின்னைத்தான் நம்பினேற்கு நின்னயம் அருளுவீரே. என்னைத்தான் சடனா உள்ளத்து எண்ணியோ சொன்னீர் ஐயா. என்னை என்ன ஜடம்னு நினச்சிங்களா? என்னை என்ன முட்டாள்னு நினச்சிங்களா? எனக்கு என்னை பற்றி தெரியாதா? எனக்கு என்னை பற்றி நல்லா தெரியும். நான் இந்த ஜாதியை சேர்ந்தவன், நான் இன்னாரோட மகன், நான் என்று இந்த பெயரை உடையவன், நான் இந்த உடம்பு தான் அப்படின்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதனால் தன்னைத்தான் அறியாமந்தர் தரணியில் ஒருவர் உண்டோ. எல்லாத்துக்கும் அவங்கள பற்றி தெரியும். அவங்களோட பேர் என்ன, அவங்களோட ஊர் என்ன, அவங்க அப்பா அம்மா யார், அவங்க என்ன படிச்சிருக்கிறாங்க, என்ன வேலை செய்கிறாங்க, அந்த மாதிரி அவங்கவுங்கள பற்றி அவங்கவுங்களுக்கு தெரியாமல் இருக்குமா? எல்லாத்துக்குமே அவங்கவுங்கள பற்றி அவங்கவுங்களுக்கு தெரியும். அப்போ அவங்க ஏன் பிறந்து இறந்து உழலுகிறார்கள்? நின்னைத்தான் நம்பினேற்கு நின்னயம் அருளுவீரே. நீங்கள் தான் இதுக்கு என்னன்னு சொல்லணும். எல்லாத்துக்குமே அவங்கவுங்கள பற்றி தெரியும், எனக்கும் என்னை பற்றி தெரியும். ஆனால் நீ உன்னை அறியாததுனால தான் உனக்கு பிறப்புன்னு சொல்கிறீங்க. ஆனால் எல்லாத்துக்கும் அவங்கவுங்கள தெரியும். ஆனால் எல்லாருமே பிறந்து இறந்து உழந்துட்டு தானே இருக்காங்க. நான் சொல்கிறதுல ஏதாவது தப்பா? அதனால் நீங்களே சொல்லிடுங்க. நின்னைத்தான் நம்பினேற்கு நின்னயம் அருளுவீரே அப்படிங்கிறார். நிச்சயமாக என்னன்னு சொல்லுங்க அப்படிங்கிறாரு. முன்பு உபதேசித்த குருவை பார்த்து சீடன், குரு சுவாமியே, என்னை ஒன்றும் அறியாத மூடன் என்றா எண்ணி சொன்னீர். தாங்கள் உபதேசித்தபடி என்னை நான் நன்றாக அறிந்திருக்கிறேன். எப்படி என்றால், இன்ன ஜாதியே நான், இன்னார் மகனே நான் என்றும், இந்த பெயரே நான் என்றும், இந்த உடம்பே நான் என்றும் நான் நன்றாக அறிந்திருக்கிறேன். நான் மாத்திரம் அல்ல, இந்த உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் இந்த ஸ்தூல தேகத்தை நான் என்று அறிந்திருக்கிறார்கள் சுவாமி. ஆனால் தாங்கள் உபதேசித்தபடி பிறப்பு இறப்பு யாருக்கும் நீங்கவில்லை. அதற்கு காரணம் என்ன என்ற உண்மையை உணர்த்த வேண்டும் சுவாமி என்கிறான். என்னைத்தான் சடனா உள்ளத்து எண்ணியோ சொன்னீரையா. தன்னைத்தான் அறியாமாந்தர் தரணியில் ஒருவர் உண்டோ. பின்னைத்தான் அவர்கள் எல்லாம் பிறந்து இறந்து உழலுவானேன். நின்னைத்தான் நம்பினேற்கு நின்னயம் அருளுவீரே. இன்னது தேகம் தேகி இவன் என உணர்வான் யாவன். அன்னவன் தன்னைத்தான் என்று அறிந்தவன் ஆகும் என்றார். சொன்னபின் தேகியாரித் தூலமல்லாமல் என்றான். பின்னது கேட்ட ஐயர் பிழையும் நகையும் கொண்டார். இன்னது தேகம் தேகி இவன் என உணர்வான் யாவன். அன்னவன் தன்னைத்தான் என்று அறிந்தவன் ஆகும் என்றார். சொன்னபின் தேகியாரில் தூலமல்லாமல் என்றான். பின்னது கேட்ட ஐயர் பிழையும் நகையும் கொண்டார். குரு சொல்கிறாரு, நீ சொன்ன அந்த ஸ்தூல தேகம் இருக்குது, அந்த ஸ்தூலம் தேகம் இயங்கிறதுக்கு காரணமாக ஜீவாத்மான்னு ஒருத்தன் இருக்கான். அந்த ஜீவாத்மா தான் தேகி. அந்த தேகி அறிவு பொருள். அந்த அறிவு ஸ்வரூபமே நான் அப்படின்னு யார் தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்க தான் தன்னை அறிந்தவர்கள் ஆவார்கள் என்று உபதேசித்தார் குரு. குரு உபதேசித்த கேட்ட சீடன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த ஸ்தூல தேகத்தை தவிர வேறொரு தேகி இருக்கிறான். அப்படி ஒரு தேகி இருப்பானாகில் எனக்கு தெரியாமல் எப்படி இருக்க முடியும் சுவாமி?
அப்படின்னு கேட்குறான். அதை கேட்டோடனே குரு வந்து வருத்தமும் புன்னகையும் இரக்கமும் கொண்டார். இது வந்து இவன் எதுவுமே படிக்கலை, இப்போ தான் முதல்ல வந்து கேட்குறான் குருக்கிட்ட. வந்து குரு வந்து தேகத்துக்குள்ளே ஒரு தேகி இருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. தேகத்துக்குள்ளே ஒரு தேகி இருக்கானா? அப்படி இருந்திருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்குமே, எனக்கு தெரியலையே அப்படின்னு சிஷ்யன் கேட்குறான். அவன் வந்து தேகமே நான் அப்படின்னு தான் எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. இந்த உபதேசமெல்லாம் கேட்டதுக்கப்புறம்தான் தேகம் வேற, தேகத்துக்குள்ளே இருக்கிற தேகி வேற அப்படிங்கிறதே தெரியும். அது இல்லாத வரைக்கும் உடல், மனது, புத்தி இதெல்லாம் தான் நான் அப்படிங்கிறது தான் எல்லாத்தோட எண்ணமாகவும் இருக்கும். அந்த உபதேசத்தை கேட்ட உடனே அவனுக்கு புரியல. என்னது, எனக்குள்ள ஒரு தேகின்னு இன்னொருத்தான் இருக்கானா? இந்த தேகம் தானே நான், நீங்கள் என்ன தேகி இருக்கான்னு சொல்கிறீங்க? அப்படி இருந்திருந்தால் அது எனக்கு தெரிஞ்சிருக்கும்ல, எனக்கு ஏன் தெரியல அப்படின்னு சொன்னான். அதை கேட்டோடனே குருவுக்கு வந்து வருத்தமும் புன்னகையும் வருது. தேகம் வேறு, தேகி வேறு அப்படின்னு யார் தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க தான் தன்னை அறிந்தவன். நான் ருத்ராட்சத்தை உடையவன், நான் ருத்ராட்சம் அல்ல அப்படிங்கிற மாதிரி நான் தேகத்தை உடையவன், நான் தேகம் அல்ல அப்படி யார் தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்க தான் வந்து தன்னைத்தான் அறிந்தவன் ஆகும். இப்போ ஓயாமல் எரிந்து கொண்டு இருக்கும் நெருப்பை ஒரு நாள் எரித்து கொடுப்பான். அது வந்து பிடி சாம்பல் அப்படிமா. தேகம் அப்படின்னாலே தஹ்யதே இதி தேகம். ஒரு நாள் வந்து அது அழிஞ்சிரும், அப்புறம் எரிச்சிருவாங்க, அப்புறம் ஒரு பிடி சாம்பலாக தான் போகணும். எல்லாருமே அதுக்கு வந்து விதிவிலக்கு இல்லை. இது புரிஞ்சிருச்சுல? எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? இன்னது தேகம், தேகி இவன் என உணர்வான் யாவன், அன்னவன்தான் தன்னைத்தான் என்று அறிந்தவன் ஆகும் என்றார். இதுதான் தேகம். தேகத்துக்குள்ளே ஒருத்தன் இருக்கான், அவன்தான் தேகி. அந்த தேகி தான் நான் அப்படின்னு யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க தான் தன்னை அறிந்தவர்கள் ஆவார்கள். சாதாரணமாக இருக்கிறவங்கெல்லாம் இந்த உடம்பு தான் நான், இந்த மனசு தான் நான், இந்த புத்தி தான் நான், இந்த இந்திரியங்கள் தான் நான் அப்படின்னு நினச்சிக்குவோம். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற தேகி தான் நான் அப்படின்னு யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க தான் தன்னை யாருன்னு புரிஞ்சுக்கிட்டவங்க அப்படிங்க. இப்போ எப்படி இளமையில் நம்ம குழந்தையாக இருக்கும்போது நம்மளுக்கு நான் நான் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கும். இளமை பருவத்திலையும் நான்கிறது இருக்கும், வாலிப பருவத்திலையும் இருக்கும், வயசானதுக்கப்புறமும் நான். அந்த உடம்பு தான் மாறுதோ தவிர அதுக்குள்ளே இருக்கிற நான் வந்து மாறதே இல்லை. அந்த நான் வந்து விழிப்பு நிலையிலையும் இருக்கும், ஜாகிரத அவஸ்தையிலையும் இருக்கும், ஆழ்ந்த தூக்கத்துலேயும் இருக்கும். அந்த நான் எல்லா அவஸ்தையிலையும் இருக்கும், எல்லா காலத்துலேயும் இருக்கும். இந்த உடம்பை விட்டதுக்கு அப்புறமும் நான் இருக்கும். அந்த நான் வேற ஒரு உடம்பை எடுக்கும். பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி என்ன பாவ புண்ணியம் நம்மளுக்கு லைனில் நிற்கிதோ அது மாதிரியான ஒரு உடம்பு நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம செஞ்ச பாவ புண்ணியத்தை நம்ம கண்டிப்பாக அனுபவிச்சு தான் தீரணும். எப்படி நம்ம கை தட்டுனா சப்தம் வருமோ அந்த மாதிரி நம்ம ஒரு கர்மா செஞ்சிட்டா அந்த பலனை கண்டிப்பாக அனுபவிச்சு தான் தீரணும். அதுக்கு தானே சொல்லுவாங்க, 1000 பசுமாடு இருந்தாலும் கண்ணுக்குட்டி வந்து கரெக்டாக அதனோட அம்மாவை போய் கண்டுபிடிக்குமாமா. அந்த மாதிரி நம்ம என்ன கர்மா செஞ்சுருக்கிறோமோ அந்த பலன் கண்டிப்பாக நம்மளுக்கு வரும். அதுலேருந்து நம்ம தப்பவே முடியாது. நம்மளுக்கு கர்மா செய்யறதுக்கு சாய்ஸ் இருக்குது, ஆனால் கர்மா பலனில் நம்மளுக்கு வந்து சாய்ஸ் கிடையாது. என்ன வருதோ அதை ஏற்று தான் ஆகணும். அதனால் அதை பிரசாதமாக ஏற்றுக்குங்க. பகவான்கிட்டேருந்து வர்ற பிரசாதமாக ஏற்றுட்டோம்னா அது வந்து நம்மளை துக்கப்படுத்தாது. நம்ம எப்படியும் கர்மா பலனை அனுபவிச்சு தான் தீரணும்.
ஆனால் அதை வந்து துக்கமாக அனுபவிக்கிறோமா சந்தோஷமாக அனுபவிக்கணுமா அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. நம்ம வந்து எல்லாம் அதனால தான் இறைவனுக்காக செயலை செய்யுங்க. அந்த செயலை செய்யும்போது ஓம் தத் சத் அப்படின்னு சொல்லிட்டு செய்யுங்க. அப்புறம் செயல் முடித்ததுக்கப்புறமும் ஓம் தத் சத்ன்னு சொல்லுங்கள். அது வந்து இறைவனுக்கு நம்ம செஞ்ச செயல் ஆயிரும். அப்புறம் நம்ம வந்து பலனை வந்து இறைவன்கிட்டேருந்து வந்த பிரசாதம் அப்படின்னு ஏற்றுக்கணும். என்ன பலன் வந்தாலும் பிரசாதம், அதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. 4 விதமான பிரசாதம். அது வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி வரலாம், இல்லை அதிகமாக வரலாம், கம்மியாக வரலாம், ஆப்போசிட்டாக வரலாம். எப்படி வந்தாலும் அது பகவான்கிட்டேருந்து வர்றது தான், நம்ம செஞ்ச பலன் தான் வருது அப்படிங்கிற ஒரு மனசு இருந்தாலே அதை நம்ம வந்து புலம்பாமல் ஏற்றுக்குவோம். எப்படியும் நம்ம அனுபவிச்சு தான் தீரணும். அதை சந்தோஷமாக அனுபவிக்கிறோமா துக்கமாக அனுபவிக்கிறோமாங்கிறது நம்மளோட மனசில் தான் இருக்குது. இந்த உலகத்திலேயே ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகக்கூடியது எது? மைண்டுக்கு அவ்வளவு பவர் இருக்குது. அதனால் நம்ம அதை வந்து நல்ல வழியிலேயே யூஸ் பண்ணிகிட்ருக்கணும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் தத்சத். சர்வம் பிரம்மார்ப்பணமஸ்து.